ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா என்ற நீண்ட விவாதங்கள் போய்கொண்டிருந்து அது சற்றே ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பற்றிய சர்ச்சை எழுந்துள்ளது. நடிகர் கமல்ஹாசன் அவர்களை கைது செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு வழக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அரசு சார்பிலும் அரசின் மீதும் ஆட்சியின் மீதும் சொல்லிய சில விமர்சனங்கள் மிகப்பெரிய புயலை கிளப்பி அடுத்தடுத்த கட்டமாக சர்ச்சைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு தொடர்ந்து அடுத்தடுத்து அத்தனை துறை சார்ந்த அமைச்சர்களும் அவருக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏன் இப்போது பேசுகிறார், திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏன் திமுக ஆட்சியில் பேசவில்லை, திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா, திரு கமல்ஹாசன் அவர்கள் மீது வழக்கு தொடருவோம் என்று பல்வேறு கருத்துக்களை அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவுடைய தலைவர் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற திரு கமல்ஹாசனுக்கு ஆதரவாகவும் சில பேர் குரல் கொடுப்பதை, கருத்துக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவு எதிர்ப்பு என்று தமிழக அரசியல் களம் பிரிந்து நிற்கக்கூடியதை தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? திரு கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக பூர்வமான தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதாக ஒரு குடிமகனாக தன்னுடைய விமர்சனங்களை மட்டும்தான் முன்வைத்திருக்கிறாரா, அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் வழங்க வேண்டியது அவருடைய கடமையாகிறதா? அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளில் ஏன் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இது போன்ற விஷயங்களை வலிமையாக திரு கமல்ஹாசன் அவர்கள் முன்னெடுத்து வைக்கவில்லை, ஏன் திடீரென்று அவருக்கு குரல் கிடைத்திருக்கிறது என்று அமைச்சர்கள் கேள்விகள் எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகளில், அந்த கருத்துக்களில் நியாயம் இருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். கமலுடைய பேச்சு ஜனநாயகமா விளம்பரமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த செல்வி CR சரஸ்வதி அவர்கள், அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த திரு KC பழனிசாமி அவர்களும், நடிகை கஸ்தூரி அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கஸ்தூரி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதானமாக எழக்கூடிய விமர்சனம், நடிகர் கமல்ஹாசன் அவருடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு, சமூக ரீதியான கருத்துக்களா இருக்கட்டும், அரசியல் ரீதியான கருத்துக்களா இருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. பிரதானமான விமர்சனம், ஏன் இப்போ பேசுறாரு திடீர்னு? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் பேசல? கருணாநிதி அவர்கள் ஆக்டிவா இருக்கும்போது ஏன் பேசல? இப்போ பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பல தரப்புலையும் முதல் கேள்வியா எழுப்பப்படுகிறது. உங்களுடைய இந்த கேள்வியே ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது எல்லாரும் ஏன் கேட்கல? எனக்கு தெரிஞ்சு அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு மந்திரிங்களுடைய பேரு கூட சரியா தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்விசிபிளா இருப்பாங்க. முகத்தை விட அவங்களுடைய முதுகை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்ப எல்லாரும் ஆளுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சலசலப்பு உண்டு பண்ற அளவுக்கு இதை ஒரு விவகாரமா ஆக்கி, இதுவே அவங்களுடைய பீரியடா இருந்தா இந்த விஷயத்துக்கு இந்த அளவு முக்கியத்துவமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே போயிருக்கோம். அது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாட்டில், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுல ஒரு பக்கம் போயிருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த ஆளுமையை தாண்டி அடுத்த ஒரு விவகாரம் தமிழ்நாட்டில் வந்திருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்க, மற்றவங்களை பத்தி தெரியல. ஆனா அவங்க எதிர்வினை ஆற்றாங்களா இல்லையா, அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தா இது பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருக்கும் போது எதிர்கருத்துக்களை சொல்லியிருக்கிறது தானே ஜனநாயகமா இருக்க முடியும். அப்போ சொல்லல, இப்போ சொல்றாங்கன்னு போது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா கமலை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நான் உட்கார்ந்து எடுத்து பார்த்தேன். அவருடைய மீடியா அவுட்ரீச் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தேன். அவர் வாயை மூடவே இல்லைங்க. அவர் கான்ஸ்டண்டா சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. ஈழத்தமிழர்களுக்காக அந்த காலத்திலேயே பேரணி எல்லாம் அவருடைய ரசிகர் மன்றம் மூலமா அவர் முதல் குரலா அவர் ஒலிச்சிருந்திருக்காரு. இப்ப ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல வெள்ளம் வந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு குரலா, எனக்கு தெரிஞ்சு தனித்துவமான ஒரு குரலா அவரோட குரல் மட்டும்தான் சினிமா உலகத்துல இருந்து வந்துச்சு. வேற எல்லாரும் ஒரு பக்கம் சித்தார்த், RJ பாலாஜி, அவங்க படகு ஓட்டிக்கிட்டு வயல்ல நின்றுக்கிட்டு ஆன் த ஃபீல்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸ் நான் சொல்றேன், நான் ஊர்ல இல்ல, அந்த சமயத்துல எனக்கு பேர்ட்ஸ் ஐ வியூல நான் பாக்குறேன். விஸ்வநாதன் ஆனந்த் வீட்டுல எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் உட்காத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல ஒரு குரூப் தங்கி இருந்தாங்க அப்படிங்கறத நான் படிச்சேன். ஆனா இவங்க எல்லார பத்தியும் எப்ப படிச்சேன்னா, ஏன் யாருமே சொல்லல, யாருமே ஹெல்ப் பண்ணல, பொதுமக்கள் இறங்கி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது
பொதுமக்களோட பொதுமக்களா இவர் வந்து எதிர்மறையான ஒரு கருத்து. அரசாங்கம் என்ன பண்ணுது, நாங்க ஏன் பண்ணணும் எல்லா வேலையும், அரசாங்கம் என்ன பண்ணுதுங்கிற கேள்வி அன்னைக்கு அவர் கேட்டாரு. அன்னைக்கு கூட விமர்சனம் என்ன வந்தது, அதிமுக சார்பிலும் இல்ல மற்றவர்கள் சார்பிலும் விமர்சனம் என்ன வந்தது, நீங்களே சொன்னது போல சித்தார்த் களத்துல இருந்தாரு, பாலாஜி களத்துல இருந்தாரு, ரஜினிகாந்த் அவர்களை மண்டபத்துல தங்கி இருந்தாங்க, ஆனா கமல்ஹாசன் அவர்கள் களத்துல இறங்குற கருத்து மட்டும் சொல்றாருன்ற விமர்சனம் அன்னைக்கு வந்தது. களத்துல இறங்கி படம் எடுத்தா உடனே அந்த படத்தை வெளியிடாம அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு வெள்ளம் வந்தப்போ சித்தார்த் படம் எடுக்கலங்க, மற்ற நடிகர்கள் படம் எடுக்கல, அவங்க வந்து மக்களோட இருந்து அவங்க வந்து அந்த நிவாரண பணிகள்ல இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு விமர்சனம் என்ன வைக்கப்பட்டது, மற்ற நடிகர்கள்லாம் பாருங்க களத்துல இறங்குறாங்க, கமல்ஹாசன் அவர்கள் கருத்து மட்டும் சொல்றாங்க. அதாவதுங்க இப்ப இதுல வந்து நான் ஒரு உவமையை தான் சொல்ல முடியும். இப்ப நாம போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னா, இல்ல இது இட்லி வேகல அப்படின்னு சொல்லணும்னா, நீ வந்து செஃப்பா, நீ வந்து முதல்ல இட்லியை அவிச்சு காட்டு, இட்லியை நீ அவிச்சு காட்டாம நீ வெறும விண்டு வாயில போட்டு நீ எப்படி கருத்து சொல்லலாம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அவர் கருத்தாவது சொல்றாருங்க, நீங்க வந்து ஒருத்தர் கருத்தே சொல்லலன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவரை திட்டுறீங்க, ஒருத்தர கருத்து சொல்றாருன்னு திட்டுறீங்க. எனக்கு புரியலையே, ஒருத்தர் வந்து சும்மா இருக்காரு விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு திட்டுறீங்க, இன்னொருத்தர் சும்மா இல்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதா தெளிவா சொல்லுங்க. ஓகே ரைட். நான் சிஆர் சரஸ்வதி அவர்கள்ட்ட அந்த விமர்சனத்தை கொண்டு போக நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இப்படி பேசி இருப்பாரா கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் கேட்கிறாரு. எனக்கு அடிப்படையா ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருப்பாரா? முதல்ல கஸ்தூரி அவர்களுக்கு பதில் சொல்லணும். வெள்ளம் வந்தப்போ கமல்ஹாசன் குரல் கொடுத்தார். எப்போ கமல்ஹாசன் அம்மா இருக்கும்போது குரல் கொடுத்தாருன்னா விஸ்வரூபம் பிரச்சனைக்கு அப்புறம் தான், அதற்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. விஸ்வரூபம் பட பிரச்சனை உலகறிந்த விஷயம். அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றி அந்த படத்தை எடுத்து இஸ்லாமிய மக்கள் அன்றைய முதலமைச்சர் அம்மாவை சந்தித்து எங்கள் மதத்தை மிகவும் புண்படுத்தி இருக்கிறார், குழந்தைங்க கையில் நாங்கள் துப்பாக்கியை கொடுக்குறோம், ஒரு வன்முறை கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அன்றைக்கி எதிர்கட்சி கூட கிடையாது, தனிப்பட்ட முறையில் கமல்ஹாசனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த விரோதமும் கிடையாது, அவர் அன்றைக்கி அரசியல்வாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கிட்ட அவங்களுடைய அந்த ஒப்புதலை தெரிவிக்கும் போது இந்த படத்தை போட்டு காட்டுங்க, நாங்கள் அம்மா அந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்க படம் பார்க்கட்டும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா அப்படியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்குன்னு சொன்னா அவர் என்ன சொன்னா, நான் ஏன் போட்டு காட்டணும். அந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு மிக உறுதுணையா இருந்தது அன்றைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள். அவங்களுக்கும் போட்டு காமிச்சு அவங்களையும் கூப்பிட்டு பேசி இவரையும், அதன் பிறகு அந்த வன்மத்தை மனசில் வைத்துக் கொண்டு யார் வேணா பேசலாமா ஜனநாயகத்துல, நான் இல்லைன்னு சொல்லல, கமல்ஹாசன் பேசலாமா கூடாதுன்னு நான் சொல்லல. இதே கமல்ஹாசன் அவர்கள் எப்பவோ இலங்கைக்காக பேசினாங்கன்னு கஸ்தூரி சொல்றார். இத்தனை வருஷமா போராடுற விவசாயிகளுக்காக பேசினாரா? ஐபன் நம்ம விவசாயிகள் இன்னைக்கு பிரதமர் பார்க்கலையே, பிரதமர் போய் சொல்லுவாரா விவசாயிங்க சந்திங்கன்னு சொல்லுவாரா? இல்ல இன்னைக்கு நெடுவாசல் ஜல்லிக்கட்டு போது குரல் கொடுத்திருக்காரு, வெள்ளத்து போது குரல் கொடுத்திருக்காரு. நான் என்ன கேக்குறேன், அடிப்படையான கேள்விக்கு நான் திரும்ப வரேன். இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் இவருக்கு தைரியம் வந்திருக்கு, இவர் பேசுறாருன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், எல்லா அமைச்சர்களுமே இப்பதானே பேசுறாங்க, இதற்கு முன்னாடி அமைச்சர்கள் தனியா பேட்டி கொடுத்ததுண்டா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்ததுண்டா, செல்லூர் ராஜு அவர்கள் பேட்டி கொடுத்ததுண்டா, எல்லா அமைச்சர்களும் பேசி நம்ம பார்த்ததுண்டா? அசோகா, ஒவ்வொரு ஆளுமைக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. அசோகா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவர் திரு கருணாநிதியோட மிக நட்போடு இருப்பார். அந்த காலத்துல இருந்தாலும் அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல், அவரோட ஆட்சி அப்படி இருந்தது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது உள்ள வந்து அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்ட போது, சேலையை பிடித்து திமுக கிழித்த போது சொல்லிட்டு வெளியே வந்தாங்க, சபதம் போட்டு வெளியே வந்தாங்க. முதலமைச்சர் அன்னையில இருந்து அம்மாவுடைய பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும்ங்கற மாதிரி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இப்படி பேசி இருக்க முடியாது அப்படின்னு சொல்வது மூலமா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முயற்சிக்கிறீங்களா, இல்ல இன்னைக்கு எல்லாம் சுதந்திரமா இருக்குது, இல்ல இன்னைக்கு அதிக பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்ல முயற்சிக்கிறீங்களா? திமுக பேசலையா, கம்யூனிஸ்டுங்க பேசலையா, தனிப்பட்ட முறை சீமான் பேசலையா, திருமாவளவன் அவர்கள் பேசலையா, பாமக பேசலையா, யார் பேசல? இல்ல எல்லாருமே கேள்வி வருது. அப்ப ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க பேசிருப்பீங்களா அப்படின்ற கேள்வி இன்னொன்னு கேக்குறேன். நீங்க எப்படி நீங்க அவர் சொன்னா நீங்க பதில் சொல்லுமானா, ஒரு அரசை பத்தி குற்றம் சொல்றாரு கமல்ஹாசன், பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்க அமைச்சர்கள் இருக்கு, நான் உட்பட இருக்கு. ஆமா, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன் திரு கமல்ஹாசன் அவர்களிடத்தில். அன்றைக்கு பிக் பாஸ் பத்தி நிகழ்ச்சி தான் அன்னைக்கு பிரஸ் மீட். அன்னைக்கு வந்து அந்த அதுல இருக்கிற சேரி பிஹேவியர்ங்கிறது இன்னைய வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல. சேரியில் இருக்கிற மக்கள் இருக்க ஒத்துமையும் பாசமும் நிச்சயமா நம்ம பிளாட்ல கூட கேள்வி கேட்ட பதில் சொன்னாரு. நான் முடிச்சிடறேன் அசோகா. ஒரு சேரி பிஹேவியர்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. அந்த சேரியில் இருக்க கலாச்சாரம், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஒற்றுமை பணக்காரங்க கிட்ட கிடையாது. நீங்க ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்னா கார் எடுத்து நம்ம போயிடுவோம், அந்த மக்கள் ஓடி வந்து உதவுவாங்க. அந்த பிஹேவியர் தப்புங்க இது வரைக்கும் சொல்லல. பாவனாங்கிற ஒரு சகோதரிப்பட்ட துன்பத்துக்கு திரௌபதியோட போய் ஒப்பிட்டு பேசுறாரு, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறார், அது வேற விஷயம். திரௌபதி ஒரு அருமையான கேரக்டர் மகாபாரதத்துல.
அது ஒன்றும் மோசமான கேரக்டர் இல்ல. சோ அவர் அதெல்லாம் அதை சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு கன்று இறந்தால் மாடுதான் வந்து கேள்வி கேட்க வேண்டும், மாடுகள் வந்து கேட்க கூடாதுங்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு பேசும்போது அன்னைக்கு பிரஸ் ஒருவேளை அரசியல் பத்தி கேட்டா அவர் என்ன சொல்லணும்? பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி பிரஸ் மீட் இது, நான் அரசியலை பத்தி தனியா உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்கறேன்னு சொன்னா பரவாயில்ல. எங்க போய் பேசினாலும் எங்கள் அம்மாவுடைய அரசை குற்றம் சொல்வேன். இல்லங்க, அவர் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு. அவருடைய கருத்தை அவர் சொல்லக்கூடாதா? அவருடைய கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாதா? பதில் சொல்றோம். இல்ல, அதான் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப கூட ஆமா, இப்ப கூட நீங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுல நீங்க சொன்ன கருத்தின் மீதான ஒரு கேள்வி எழுந்தது, அதை தான் நான் முன்வைக்கிறேன். வேற எதுவும் அவர் அப்படி அரசை குற்றம் சொல்லும்போது இது எங்கள் அம்மாவுடைய அரசுங்க. இல்ல, அப்போ அவர் எந்த விஷயத்துல குற்றம் சொல்றாரோ அதற்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ ஊழல் நடக்குதுன்னு சொல்றாரா, இந்த விஷயங்களை நாங்க டிரான்ஸ்பரண்டா நடக்கிறோம், இந்த விஷயங்கள்ல அரசு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லலாம். நீங்க அப்போ பேசிருப்பீங்களா? நீங்க அந்த ஆட்சியில பேசுனீங்களா? அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, ஒருமையில பேசுவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவது, இதெல்லாம் சரியா? ரஜினி சார் சிஸ்டம் சரியில்லைன்னார். நாங்க வரைஞ்சு கட்டிட்டு போய் அவருக்கு மீது பேசணும். ஆமா, ஏன் கேட்கல? இல்ல, ஒண்ணே ஒரு சொன்னா, அவர் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல, சிஸ்டம் சரியில்லைன்னார். ஆமா, சில குறிப்பிட்ட பேரை சொல்லி கமலஹாசன் சிஸ்டம் சரியில்லை. அண்ணா திமுகவை தான், அண்ணா திமுகவை தான். அவர் என்ன இப்ப பிஜேபி என்ன சொன்னாரு? 28% எனக்கு ஜிஎஸ்டி போட்டீங்க சினிமாவுக்கு, இதை நீங்க திரும்பி வாங்கலனா நான் நாட்டை விட்டு போயிடுவேன். திரும்பி வாங்கிட்டாங்களா பிஜேபி? இல்ல, 100 ரூபாய்க்கு கீழ 18% குறைச்சிட்டாங்க. அவர் இதை அதுக்கு மேல நீங்க ஒரு 30% போட்டீங்களே, அது வந்து இப்ப பரிசீலனையில இருக்கு. அவங்க குழு அமைச்சிருக்காங்க, அது பேசுறேன்னு இருக்காங்க. அது விஷால் போய் பேசிருக்காரு. இப்படி பல விஷயங்களுக்கு பேசினவர் ஒரு பிஜேபியவோ திமுகவோ சிஸ்டம் சரியில்லைன்னா எத்தனை வருஷமா சரியில்லை, எப்போல இருந்து சரியில்லை, இது சரியில்லாத நிரூபிச்சு காமிச்சிட்டு பேசட்டும். ஊழல் இருக்குன்றாருல, நிரூபிக்கிட்ட பதில் சொல்ல அண்ணா திமுக தயாரா. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு உபயத்துல்லா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு இருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். திரு பழனிசாமி அவர்கள்ட்ட முதற்கட்டமாக கேட்க நினைக்கிறது, 2015 சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்த போது இதே போன்று திரு கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கைகளை கொடுத்திருந்தாரு, பேட்டிகளை கொடுத்திருந்தாரு. அரசாங்கம் என்ன செய்யுது, அரசாங்கம் ஏன் நிவாரண பணிகளை ஈடுபடலன்னு. அன்னைக்கு திரு கமல்ஹாசன் ஏன் இது போன்று பிதற்றுகிறார், ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு, மக்களை திசை திருப்புகிறார், குழப்புகிறார், தீய சக்திக்கு விலை போய்விட்டார் அப்படின்னு 7 பக்க அறிக்கை கொடுத்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இன்னைக்கு திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஜனநாயகம், எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது, முரண்பாட தெரியும். இல்லை, அப்படி இல்லை. அதாவது இன்றைக்கு வந்து அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை வந்து தாக்குகிறார்கள். ஒரு அமைச்சர் சொல்கிறார் அவரை உடனடியாக அந்த வன்கொடுமை சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று. இன்னொரு அமைச்சர் வந்து ஒருமையில் பேசுகிறார். அது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். அதே மாதிரி அம்மா இருக்கையில் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு. அதாவது கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை, அதில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை விமர்சிக்கக்கூடிய தகுதி அத்தனை பேர்த்துக்குமே இருக்கு. ஜனநாயக நாட்டில் வந்து அத்தனை பேர். கமல்ஹாசன் பிதற்றுகிறார், தீய சக்திக்கு விலை போய்விட்டார், அவருடைய இன்டெகிரிட்டியை क्वेश्चन பண்றது, இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாதா? இல்ல, அன்னைக்கு வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்து போகின்ற ஒரு கருத்தை சொன்னார். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு எப்படி ஒத்துக்கிற கருத்து எனக்கு தெரியல. அவர் வந்து வெள்ளம் வந்திருக்கு, அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாரு, வரிப்படம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டாரு. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு வந்து கமலஹாசன் அவர், அதாவது ஒரு ஆட்சியினுடைய செயல்பாடுல ஒரு ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற போது அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற குறைபாடுங்கிறத அவர் அன்னைக்கு சொன்னது. ஆனா இன்னைக்கு சொன்னது இந்த ஆட்சியில ஊழல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வச்சிருக்கு. இந்த இன்னும் கடுமையான குற்றச்சாட்டு. இது வந்து மிக அந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி சொல்லுகிற பொழுது இந்த அமைச்சர்கள் சற்று பொறுப்புணர்வோடு எந்த இடத்துல ஊழல் யார் இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க, திரு கமலஹாசன் அவர்கள் எந்த இடத்துல வந்து அந்த ஊழலுக்கு பணம் கொடுத்துருக்காரு, யார்கிட்ட கொடுத்துருக்காரு, இதுக்குரிய ஆதாரங்களை கொடுங்க, நாங்க டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் அண்ட் அமைச்சர்கள் அதுவும் சொல்றாங்க. இல்ல, நீங்க ஆதாரங்கள் கொடுக்கட்டும், திரு கமலஹாசன் அவர்கள் நிரூபிக்கட்டும், வழக்கு தொடரட்டும், நாங்க சந்திக்கிறோம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கூட அவங்க நிறுத்தல. இப்ப பிரச்சனை இது எங்க வருது அப்படி சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் நிறுத்தினாரான்னு கேக்குறேன். அன்னைக்கு வெள்ளத்தின் போது கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா, அன்னைக்கு அரசுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? வெள்ளத்துல நாங்க இன்னெல்லாம் செஞ்சிருக்கோம்பா, இவ்வளவு உணவு பாக்கெட் கொடுத்திருக்கோம், இவ்வளவு பேரை காப்பாற்றி இருக்கோம், அதோட நிறுத்தி இருக்கணும். விலை போய் விட்டார் என்ற கேள்வி ஏன் வருது? உளறுகிறார் என்ற வாசகம் ஏன் வருது? அவர் மக்களை குழப்புகிறார், திசை திருப்புகிறார் என்ற வாசகம் ஏன் வருது? அவருடைய படங்கள்ல அன்னைக்கே அவர் நாட்டை விட்டு வெளியேறுவேன்னு சொன்னாரு விஸ்வரூபத்தின் போது, எங்களுடைய அரசு தான் அவரை வந்து காப்பாத்துச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் அப்ப அன்னைக்கு தனிப்பட்ட விமர்சனம். நீங்க இப்ப சொல்றது வந்து ரெண்டு அன்ஈக்குவல் கம்பேரிசன்ஸ். எப்படி? அதாவது ஒரு அரசாங்கத்துல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றது வேற,
ஆனா ஒரு மழை வெள்ளத்துல வந்து இந்த இடத்துல சில தவறுகள் நடக்குது அப்படின்னு அன்னைக்கு சொல்லும் பொழுது அந்த விஸ்வரூபம் அந்த படத்துல ஏற்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் அது பேசுறதாக நாங்கள் கருதினோம். ஆனா அதாவது அன்னைக்கு வந்து அந்த விஸ்வரூபம் படத்தினுடைய அந்த அவங்க சரஸ்வதி அம்மா சொன்னதை போல ஒரு அதனுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் பேசுகிறார். அதெல்லாம் மறைஞ்சிருச்சு அவருக்கு. இல்ல இன்னைக்கு நாங்க மறைஞ்சிருச்சு அப்படிங்கறது சொல்லல. நம்ம வந்து நீங்க ஒரு காலங்கள் மாறுகிற பொழுது கருத்துக்கள் வந்து மாறும். இன்னைக்கு தேதியில அவர் என்ன சொல்லியிருக்கார், இன்னைக்கு டேட்ல ஜனநாயகத்தில் கருத்து சொல்லும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பது முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்துடைய வாக்கியம். அந்த கருத்துரிமை அவருக்கு எப்போ வந்ததுன்னு கேக்குறேன். 15ல இல்ல இப்போ இருக்கு. அப்ப எப்போ வந்துருச்சு கமலஹாசன் அவர்களுக்கு எப்போ கொடுத்தீங்க நீங்க கருத்து உரிமை? அதாவது அமைச்சர்கள் பதில் சொல்லுகிற விதத்திலே, அதாவது நாங்க இதை உடனே வந்து கைது செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள். அது அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் செய்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத. ஒரு அரசாங்கம் நடத்துகிற பொழுது இப்ப அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் ஒண்ணு வந்து விமர்சிக்கல. ஆனா இன்னைக்கு இல்ல இது தனிப்பட்டதா இல்லையா நீங்க அப்படி இல்ல. ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு சார்பாக ஒன்னு பேசுறாரு அல்லது அந்த படத்துக்கு வந்து அவருக்கு ஏற்பட்ட எதையும் சரியாக புரிந்து கொண்டு தெளிவாக பேசுவது போல குழப்புகின்ற திரு கமலஹாசன் அவர்கள் இந்த விஷயத்திலும் உண்மை நிலவரங்களை சற்றும் உணர்ந்து கொள்ளாமல் பிதற்றி இருக்கிறார். இது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா நீங்க சொல்லுங்க? இல்ல அதாவது உண்மை நிலவரத்தை வந்து அறியாமல் அவர் பேசுறார் அப்படின்னு சொன்னதுதான். நீங்க எவ்வளவு அழகா சொன்னீங்க, உண்மை நிலவரத்தை அறியாமல் பேசுகிறார். அதுல எந்த அட்டாக்கும் இல்ல. ஆனா இதுல நான் படிச்சதுல அட்டாக் இருக்காது. அதத்தான் அவர் அன்னைக்கு சொன்னது. ஆனா இன்னைக்கு சொன்னது நான் அதான் சொன்னேன், ரெண்டு நீங்க வந்து ஒரு அன்இகுவல் கம்பேரிசன்ஸ் வந்து வைக்கிறீங்க அப்படிங்கறது. இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்க எங்க அன்இகுவல் கம்பேரிசன் கமலஹாசன் அவர்கள் சொன்னது ஒண்ணுதான். ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே கமலஹாசன் அவர்கள் அரசை விமர்சிக்கிறார். அவருடைய ஸ்டாண்ட் ரெண்டுலயுமே ஒண்ணுதான். வன்கொடுமை சட்டத்துல கைது பண்ணனும் அப்படிங்கறது வந்து நீ பேசக்கூடாது, பேசினா உன்னை கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு 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 இல்ல அது ஏன்னா சிலர் புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க சொல்லிருக்கலாம். அன்று மிகப்பெரிய வெள்ளத்துல தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது பொதுப்பணித்துறை அமைச்சர், அரசு ரீதியாக பல பணிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் இதற்கு அவ்வளவு நேரம் செலவு பண்ணி 7 பக்க அறிக்கை திரு கமலஹாசன் அவர்களுக்காக அவருக்கு எதிர்வினையாற்றி கொடுத்திருந்தாரு. அதற்கு ஆனா இப்போ வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும்போது அமைச்சர்கள் எதிர்வினையாற்றினா தவறு இல்ல. அது வந்து இன்னைக்கு ஒரு வெள்ளம் மாதிரியான கெலாமிட்டில நம்ம உட்கார்ந்துட்டு இல்ல. அமைச்சர்களுக்கு வந்து அதை பார்க்க வேண்டிய பதில் சொல்றது நாங்க தவறுன்னு சொல்லல. கமலஹாசனுக்கு பதில் சொல்றது தவறுன்னு சொல்லல. ஆனா அத சொல்லக்கூடிய ஒரு முறையோட கருத்துக்கு நீங்க கருத்தை தான் சொல்லணும். தனிப்பட்ட தாக்குதல்களை செய்யக்கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம். நீங்க சொல்றது அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்முடைய திரு உபயத்துல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் அவரிடம் கேட்க நினைக்கிற விஷயம், நடிகர்கள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள்ல கருத்துக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். விஷால் அவர்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாரு, கமல்ஹாசன் அவர்கள் கருத்து சொல்லிருக்காரு, ரஜினிகாந்த் அவர்கள் கருத்து சொல்லிருக்காரு. இது மாதிரி இது போன்ற கருத்துக்கள் ஜனநாயக ரீதியா அவங்க வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணுமா, அல்லது அமைச்சர்கள் சொல்வது போல மற்ற அரசியல் தலைவர்கள் சொல்வது போல அவர்களும் சில நோக்கங்களோட ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? ஒரு சாமானியரா உங்களுடைய பார்வை என்ன இருக்கு? ஒரு சாமானியரா நடிகர்கள் கருத்து சொல்றத நிச்சயமா நான் வந்து விளம்பரமா தான் மேடம் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து கருத்து சொல்லிட்டு போயிடுறாங்களே ஒழிய யாருமே இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யறதில்ல. யார் வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சா? இப்போ கூட நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க பேச்சு வந்துட்டு கமல் வந்து அவர் பேசுனது வந்து ஜனநாயகமா விளம்பரமா, அவ்வளவுதான். ஜனநாயகம், இந்த ஜனநாயக நாட்டில் வந்து யாரும் யாரையும் விமர்சிக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிச்சயமா வந்து உரிமை இருக்கு. அப்படி உரிமை இருக்கு, பேச்சு உரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது கமலுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கமலுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏன் அவருக்கு இல்லை ஒரு நிமிஷம். அதாவது எப்படின்னா அவர் வந்து எப்பவுமே பேச்சோட சரின்னு தான் நான் சொல்ல வரேன். விளம்பரம் இன்னைக்கு, ஏன்னா இவர் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா பிக் பாஸோட பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நம்ம என்ன எப்போ நம்ம இங்கே எதுக்கு கூடியிருக்கோம், கூடின விஷயத்த மட்டும் பேசுங்க, இதை தவிர்த்து மற்ற கேள்விகளை கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம். அது பாயிண்ட். அப்படி இல்லை, சரி அதையும் மீறி செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அப்படின்னா அதை நாகரிகமாக தவிர்த்துக்கலாம். அதை ஒரு இப்படியெல்லாம் சொன்னால் விவாதம் ஆகும். ஏன்னா அந்த பிக் பாஸில் அவர் கமல் என்ன சொல்ல வராரு, சமுதாயத்துக்கு ஏதாவது அதில் பலன் இருக்கா,
இல்லை அது இதன் மூலியமா ஏதாவது சமுதாயத்தை திருத்த போறாரா, அவருக்கு அந்த சூழ்நிலையில விளம்பரம் தேவைப்பட்டுச்சு. சரி இப்படி நம்ம கொளுத்தி போட்டோம் அப்படின்னா நிச்சயமா வந்து இது வந்து விவாத பொருள் ஆகும், விவாதமாக்குவாங்க. அது ஒரு நேர்மறையோ எதிர்மறையோ அந்த பிக் பாஸுக்கு ஒரு விளம்பரம் தேவை. ஒரு விளம்பரம் சொல்லி நீங்க பாக்குறீங்க. அது உங்களோட பார்வையா இருக்கலாம், நம்ம அதற்கான பதிலை பெற முயற்சிப்போம். ஆனா அதே பக்கம் இன்னொரு பக்கத்தையும் நீங்க பாருங்க, அதோட கருத்தையும் நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அமைச்சர்கள் பேசும்போது திரு கமல்ஹாசன் அவர்களை வந்து ஒருமையில பேசுவது, திரு கமல்ஹாசன் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பத்தி விஷயங்களை பேசுவது, அது போன்ற விஷயங்களும் வந்து இதற்கான சரியான எதிர்வினைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா, அதாவது ஒரு தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது ஜனநாயகத்துல இருக்கவே கூடாதுதான். அதாவது அழகா கையாண்டிருக்கலாம் அரசியல்வாதிகள் வந்து இப்ப என்னப்பா அவர் கமல் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஆமாங்க கமல் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அது அவரோட கருத்துரிமை, நாங்க என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு விவாத பொருளே அல்ல. அதை தாண்டி இல்ல அவர் எப்படி சொல்லலாம் அது இது அப்படின்னு இவங்களே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரர்கள் வந்து இது அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துடுறாங்க. அது இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க. ஓகே, சோ ரெண்டு பக்கமுமே ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது உங்களோட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். நான் திரு ராகுன் அவர்களோட பார்வையை கேட்டு நான் வரேன். கஸ்தூரி, நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. ஐ கம் பேக் டு யூ. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து முதல்ல திரைத்துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் அவர் தீர்க்கலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு இது பற்றியெல்லாம் அவர் கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதே போல சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன போது அவரை அரசியலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் கட்சியிலேயே இணையட்டும் அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்கே நீங்க அவரை வரவேற்றீங்க. திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பார்வை, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பார்வை. எங்க தலைவர் சொல்லும் பொழுது திரு கமல்ஹாசன் இதை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னு ஒன்றும் சொல்லல. நிச்சயமா விமர்சிக்கலாம், எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறது. திரு கமல் அவர்களும் ஒரு சாமானியனாக நாட்டுடைய ஒரு குடிமகனான எல்லாருக்குமே உண்டு. ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாமானியன் அவர் பேசுகிறாரு, சாமானியன் கூப்பிட்ருக்கீங்க, அவருக்கும் விமர்சனம் செய்ய உரிமை உண்டு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் திரு கமல்ஹாசன் கொஞ்சம் செலக்டிவாக இருக்காரவங்கிறது தான் ஒரு பாயிண்ட். நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த பிக் பாஸ் இஷ்யூலேயே கூட நான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. ஒரு ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதில் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களோட 3 கோடி பேர் பார்த்துட்ருக்குறாங்க இந்த நிகழ்ச்சி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நேற்றைக்கு உங்களை 4 கோடி பேர் பார்த்துட்ருக்காங்க தெரியுமான்னு சொல்கிறார். அதை என்னால் வாட்ச் பண்ண முடிஞ்சுது. அப்போ இந்த விளம்பரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குன்னும் போது அதற்கு ஏற்ற சில கூட ஒரு மசாலாலாம் சேர்த்தா இன்னும் அதிகமாகுங்கிற எண்ணத்தினால பேசுறாரோ என்பதுதான் தோன்றுகிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அப்பவும் பேசியிருக்கிறார், இப்பவும் பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது பேசியிருக்கிறாரு. சரியில்லைன்னு சொன்னா நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், எங்கள் கட்சியில் இணையுங்கள் வரவேற்பு. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சா முதல்ல நீங்க சினிமா துறையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அதே ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்னீங்களா, சினிமா துறையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டு அரசியலுக்கு வாங்க. எங்களுடைய தலைவர் பேசும்பொழுது இந்த பிரச்சனையும் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அரசியல் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு அல்ல. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இல்ல, நான் சொல்றேன் சாமானிய மக்களும் பேச உரிமை இருக்கு, கேட்க உரிமை இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் சினிமா துறை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கறது இதே விஷயத்தை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னைக்காவது இல்லங்க. இப்போ சொல்றேன், எங்களுடைய தலைவருடைய பேட்டி காட்டுங்க, போட்டு பாருங்க, இதையும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துல சாமானிய மக்களுக்கு கேட்க உரிமை இருக்கிறது. அதுல அவங்க வந்து செலிபிரேட் பண்ணனும் அவசியம் இல்ல. ரஜினிகாந்த் அவர்கள் மேல வரவே இல்லைங்கிறது ரஜினிகாந்துக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை திரு கமல்ஹாசனுக்கும் இருக்கிறது, சாமானிய மக்களுக்கும் இருக்கிறது. இதுக்காக கமல் தான் வந்து அரசியலை பத்தி கேட்கணும் அவசியம் கிடையாது, சாமானிய மக்களும் கேட்கலாம். ஆனா கமல் தான் அவங்களுடைய சப்ஜெக்ட பத்தி கேட்க முடியும். சினிமா துறையில் இருக்கிற பிரச்சனையை சாமானியம் எடுத்துக்கொண்டு பேசுவதை காட்டிலும் அந்த துறை சார்ந்தவர்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. அவர் இதை பற்றி பேசும்போது உண்மையான வரவேற்பு மட்டும் தானே பாஜக. நான் ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே பேசலாம்னு நாங்க சொல்றோம். நாங்க அதுலதான் இப்ப சொல்றோம், செலக்டிவா டைமிங்க பார்த்து பேசும்பொழுது தான் ஒரு சந்தேகம் வருது. இப்ப கூட சொல்றேன், பல விமர்சனங்கள் இதே போல எழுந்தது. காலா படத்துக்கு ப்ரமோஷனா, அடுத்த படத்துக்கு ப்ரமோஷனா, இவர் இப்படி பேசுறாருன்ற விமர்சனங்கள் அப்போதும் எழுந்தது. ஆனா அது பாஜக இல்லங்க. உங்களுடைய விமர்சனம் என்னுடைய விமர்சனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பார்வையில விமர்சனங்கள் வெளியுலகத்துடைய விமர்சனங்கள் அதே எங்களுடைய பார்வையில திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து பேசுகிறார் என்றால் அதான் சொல்லணும்.
வெல்கம் இட். அவருக்கு எல்லா வித உரிமையும் உண்டு. அவர் ஓட்டு போடுறாரு. இந்த நாட்டுடைய குடிமகன், அவருக்கு இல்லாத உரிமை என்ன இருக்கு? கண்டிப்பா கேட்கலாம் சிஸ்டத்தை. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது அதை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரியாக்ஷன் டூ மச். திராவிட அதிமுக அமைச்சருடைய ரியாக்ஷன் டூ மச். நீங்க குறிப்பிட்டீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, அவரை நிஜமாவே திரு நண்பர் பழனிசாமி அந்த கேள்வி எதிர்பார்த்திருக்க மாட்டார், அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். இதுவும் டூ மச். ரெண்டு பேருமே அந்த மாதிரி பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் பார்த்தா நாங்கெல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வருது. அதனால விமர்சனங்களை நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதில் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் விமர்சிப்பதில் தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் செலக்டிவாக விமர்சிக்க வேண்டாம். உண்மையிலேயே இந்த நாட்டினை பற்றிய அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் பல விஷயங்கள்ல பேசட்டும், வேண்டாம் யார் சொன்னாங்க? ஓகே, நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, விளம்பரத்திற்காக தான் நடிகர்கள் இது போன்று பேசுகிறார்கள். ரஜினிகாந்த் படம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அரசியல் பேசுவாரு. கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வேறொரு நிகழ்ச்சியை ப்ரமோட் பண்றதுக்காக இப்படி பேசுறாரு. இதுதான் அதற்கான காரணம்ங்கிறது உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம். இது பொதுவாகவே நடிகர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு வியாபார நோக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லார் மனசுலயும் புறையோடி போன ஒரு மித். அது அவங்க சொல்ற மாதிரி அது எப்படி சிங்க் ஆகுது? ஜல்லிக்கட்டும் போது அவர் ஒரு குரல் கொடுத்தாரு. அப்ப அவருக்கு படமா இல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சியா இல்ல ஏதாவது கடை திறப்பு விழாவா என்ன இருந்துச்சு? அப்ப எல்லாரும் குரல் கொடுத்தாங்க, அவரும் கொடுத்தாரு. அதே தானே இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கமா தான் நான் இந்த இடத்துல அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிய ஆதரவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். பட் யதார்த்தத்தை சொல்றேன். கமலுக்கு அந்த நிகழ்ச்சியால விளம்பரம் கிடையாது. ஆனா கமலால அந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரம். கமலஹாசனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நேஷனல் டெலிவிஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில இருக்கிற மத்த எல்லார பத்தியும்லாம் நேஷனல் நிகழ்ச்சியில பேசல. ஒரு அமைச்சர்கள் கமலை தரக்குறைவா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தேசிய தொலைக்காட்சிகள்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்து கொண்டிருக்கிறது. அங்க வேற என்னோட கருத்தை கேட்டுட்டு இருந்தேன். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் எல்லா டைம்லயும் ஏதோ கருத்து சொல்லிட்டு இருக்காரு. சிலது புரியுது, சிலது புரியல, சிலதுல ஒப்புத்துக்க முடியுது, சிலது ஒப்புத்துக்க முடியல. அது சரியா தவறாங்கிற வாதத்தை விட்டுருவோம். ஆனா அவர் ஒவ்வொரு தரம் கருத்து சொல்லும் போதும் அதை விளம்பரம்னு சொல்லாதவங்க இப்ப ஒரு நிகழ்ச்சி அவர் ஏத்து நடத்திட்டு இருக்காருங்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரம் இது, அவருக்கு இதுல ஒரு சுய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றது. வியாபாரத்தை அந்த பக்கத்து வியாபாரத்துல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற சைட்ல இருந்து நான் பார்க்கும்போது ஒன்னு சொல்றேன். அவருடைய சம்பளம் இந்த நிகழ்ச்சி நாளையில இருந்து வரலனாலும் அவருடைய சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டு விடும். அவர் காசுக்காக குரல் கொடுக்கல. அப்படி கொடுக்கறதா இருந்தா இந்த இன்னைக்கு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, காசுக்காக எதையும் செய்யும் ஒரு நபர் அப்படின்னு. காசுக்காக ஓட்டு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை இவங்க இந்த நாட்டுல வியாபிச்சு வச்சிருக்கிறாங்க. காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடலாம், ஆனா காசு வாங்காம எந்த ஒரு கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய இதுல இல்லங்கிறது உங்களுடைய இல்ல. அதை இன்னுமே நான் முடிக்கிறேன். விளம்பரம் இதனால அவருக்கு விளம்பரம் இல்ல, ஒரு தன்னிலை விளக்கத்துக்காக தான் அந்த பிரஸ் மீட்டை கூப்பிட்டாரு. அங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டா அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா ஏங்க தவிர்க்கணும்? எல்லாத்துக்கும் நோ கமெண்ட்ஸ் எதுக்கு சொல்லணும்? இன்னைக்கு யாராச்சும் அந்த கேள்விக்கு தவிர்த்தாங்களா? அவன் இவன் திட்டல. இன்னும் சொல்ல போனா கதிராமங்கலத்திலையும் கல்வித்தரத்தையும் காவிரி ஆற்று பிரச்சனையும் நெடுவாசலையும் இங்க பேசாம அதுக்கான பதில்களை கொடுக்காம ஏன் கமலே கரப்ஷன் முன் வச்ச ஒரு விஷயத்த அவர் ஒன்னும் தனியா பேசல. நாட்டுல எத்தனையோ பேர் மனசுக்குள்ள சொல்றதான் அவரும் ஒரு குடிமகனா சொன்னாரு. அப்படி வச்ச விஷயத்தை பத்தி அந்த மேட்டரை பத்தி பதில் சொல்லாம அவரை தனிப்பட்ட முறையில எல்லாரும் கூடி கும்மி அடிக்கிறது அவங்க ஒரு விளம்பரம். இததான் நான் விளம்பரம்னு சொல்றேன். எல்லாரும் எதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யாரோ எதேதோ செஞ்சுட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியில கள்ளப்புருஷன் வச்சுக்கிற டிவி சீரியல் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் தமிழ் கலாச்சாரம் கெட்டு போகல. ஆனா கமல் வந்ததும் தமிழ் கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னா அவர் முதுகுல சவாரி செஞ்சவங்க அந்த குரூப் தான் விளம்பரம் தேடுது கமல் பேரை வச்சு. விளம்பரம் யார் தேடுறாங்கங்கிறதுல தெளிவா இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் விளம்பரம் தேடலன்னு சொல்றீங்க. இது வியாபார நோக்கு இல்ல, விளம்பர நோக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அரசியல் நோக்கு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் ஆளுங்கட்சியினால எழுப்பப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசனுக்கு ஆதரவா ஒரு கருத்தை சொல்றாரு, அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான பதில் சொல்லும் போது, நன்றி சொல்லும் போது திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு வாக்காளனுக்குள்ளும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை உணர மறுப்பவர்கள் தலைவர்களாக நீடிக்கும் கனவு ஜனநாயகத்தில் பலிக்கவும் கூடாது. இந்த பதிலை கமல்ஹாசன் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறார் ஆட்சி சார்ந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது.
அப்போ திரு கமலஹாசன் அவர்களுக்கும் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன விஷயம் முன்வைக்கிறாரு? திமுகவிற்கு சப்போர்ட் பண்றாரு திரு கமலஹாசன் அவர்கள், திமுகவிற்கு முட்டு கொடுக்கிறாரு. இந்த அறிக்கையும் அந்த பேச்சும் ஒத்து போகுது இல்லையா? இந்த இடத்துல திமுக வந்து கமல் அவர்களுக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருந்தாலும் உண்மையா பார்க்க போனா ஜனநாயகத்துல எல்லாரும் குரல் கொடுக்கலாம். அந்த குரலுக்கு நாகரிகமான ஒரு எதிர்விசை தான் இருக்கணும் அப்படிங்கறத முன் வச்சுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது கமலஹாசன் அவர்கள் போட்டிருக்கிற பதில் ட்வீட் பாருங்க. ஆமாங்க, அவரை எல்லாரும் அடிச்சா அவருக்கு ஆதரவா ஒரு பெரிய தலைவர் குரல் கொடுக்கும்போது இதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட சொல்லலையே? அவரு பன்னீர்செல்வம் ஒரு முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரும் ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லல, அவருக்கு இது போன்ற இவர்களுடைய கனவு வந்து பலிக்காது, ஜனநாயகத்தை நீடிக்காதுன்னு சொல்லலையே? இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லல நன்றி சொன்னாரு அப்படின்னு கணக்கு வச்சு இந்த இடத்துல பேச முடியாது. ஆனா ஒரு விஷயம் அமைச்சர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, திமுகவுடைய ஆட்சி நடக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லையா நாட்டுல? அப்பெல்லாம் திரு கமலஹாசன் அவர்கள் இது ஊழல் ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரா? 2G வந்த போது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரா? திமுக வந்து திமுகவை பற்றி அவர் விமர்சிக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த கூற்றுக்கு 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால அவரே வந்து ட்விட்டர்ல அவரே டைப் அடிச்சிடுறாரு. அது சரியோ தவறோ, நேத்து வந்து ஒரு சகோதரியோட பேரை போட்டு அடிச்சு விட்டார். இந்த மாதிரி அவர் தவறாவும் அடிக்கிறாரு, சரியாவும் அடிக்கிறாரு. அதுக்கு முழு பொறுப்பு அவர் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டிகள்ல திமுக ஆட்சி காலத்துல அவர் என்ன சொன்னாரு, அதுல எவ்வளவு மீடியாக்கள் சார்பில்லாம அதை ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு வந்து அதற்கான வாய்ப்பு குறைவு இல்லையா? ஆனா அவர் வந்து பேசாம இருந்தாருங்கிறத ஒத்துக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் எதிர்க்கட்சி தான். திரு கமலஹாசனுக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் சமதூரத்தில் வைத்துதான் சொல்கிறார். இப்ப சொல்லிருக்கக்கூடிய விமர்சனமும் கூட ஊழல் செய்கிறார்கள்ன்ற விமர்சனம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்ந்தே பொருந்தும். இன்னொன்னு சொல்ல போனா ஊழலுங்கிறது இன்னைக்கு புதுசா வந்து குதிச்ச ஒரு விஷயம் இல்ல. எண்ணில இருந்து எத்தனையோ டிகேட்ஸா பல பத்தாண்டு காலங்களாக ஒரு நம்முடைய சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி இந்த இந்த சிஸ்டம் அழிந்து வருதுன்னு சொல்றீங்க. இதே திரு கமலஹாசன் அவர்கள் 2010 என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழால பங்கேற்கிறார். 2011 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கிறார். தன்னுடைய பிறந்தநாளுக்கு ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வரார். அப்பெல்லாம் தெரியலையா இவர்கள்லாம் வந்து சரியான தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி? அப்படி கிடையாதுங்க. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் அகைன் ஐ எம் நாட் ஹிஸ் ஸ்போக்ஸ் பர்சன், பட் தனிப்பட்ட முறையில இன்னைக்கு நான் உங்களுக்கோ நீங்க எனக்கோ பேசுறது வந்து அது வந்து தனிப்பட்ட ஒரு நாகரிகம், அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஈவெண்ட். இதே கேள்வியை வந்து இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது தப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க பக்கத்துல கேட்டாங்க. அப்படித்தான் நமக்கு வந்து கொள்கை ரீதியான பல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க கொள்கை ரீதியான நீங்க சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதா போது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கும் போது எனக்கு கருப்பு பிடிக்கும், சிவப்பு பிடிக்கும், கருப்பும் சிவப்பும் கூட பிடிக்கும், ஆனால் எப்போதும் அதை பூசிக்கொள்ள மாட்டேன். திரு கமலஹாசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசுறாங்க. இருக்கலாமே. இது வெறும் தனிப்பட்ட முறையில் மட்டும்தானா? இதுல கொள்கை சார்ந்த விஷயம் இருக்குதா? இருக்கலாமே. சில விஷயங்கள்ல அவருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த கொள்கைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கலாமே. இப்ப வேறுபாடு இருந்தா வேறுபாடையும் பேசாம இல்ல. அவர் கலைஞர் ஆட்சியில என்னைக்குமே வந்து பிரச்சனை இல்ல, சிக்கலன்னா நீங்க சொல்லாதீங்க. வரலாறு பார்த்தா அவர் அப்பவும் வாயை கொடுத்து மாட்டிருக்காரு. சண்டியர்னு இப்ப சொல்லலாமா? அந்த பிரச்சனை வந்த போது அவருக்காக யாரும் குரல் கொடுத்துடல. இன்னும் சொல்ல போனா அவர் எப்பவுமே அவரை தனிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. இதுல என்ன ஆக போகுது? இன்னைக்கு வந்து நீ இப்ப பேசுறியா, வர்றியா, நீ வந்துட்டு பேசு அப்படின்னு உசுப்பேத்தி இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் கேரக்டர் வந்து ரகுவரன் வந்து உசுப்பேத்தி கூப்பிடுற மாதிரி இப்ப நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம். இன்னொரு பக்கம் இது விளம்பரம் தான், இது வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில எதையாவது செஞ்சிட்டாருன்னு வைங்க. அப்ப உடனே இதுக்கு வந்து ஏதாவது செஞ்சிட்டாருன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சொல்றேன், எப்ப பார்த்தாலும் நீ வெளியில இருந்து பேசாத. கருத்து சொல்றது விளம்பரத்துக்காக தான் சொல்ற, வியாபாரத்துக்காக தான் சொல்றேன்னு சொல்றத கடைசியில இல்ல. விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு எந்த கருத்து சொன்ன நடிகரும் இதுவரை கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிச்சா நிச்சயமா நம்ம பேசலாம். நான் வரேன் இல்ல 3 பேருமே பதிலளிக்க விரும்புறீங்க. நான் வரேன். நான் திரு கேசிபி அவர்கள்ட்ட தொடங்க நினைக்கிறேன். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவுக்கும் வந்து ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது அப்படின்னு நீங்க தொடர்ந்து குற்றம் சாட்டி வரீங்க. ஆனா இந்த விஷயத்துல திமுகவும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தான் ஒரே ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவா. அப்போ அதே விமர்சனம் உங்க மேல வருமா? முதல்ல
நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு கமலஹாசனை வந்து விமர்சித்து ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்க. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி, சென்ற பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது ஒரு வேட்டி கட்டிய தமிழன் தான் பிரதம அமைச்சராக வர வேணும்னு சொல்லிட்டு திரு சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினார். அப்போ காங்கிரஸ் திமுக ஒரு அலையன்ஸில் இருந்தது. அதனால் ஆனால் மக்கள் என்ன வாக்களித்தாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 39 சீட்டு ஜெயிச்சு ஒரு சிதம்பரம் அவர்கள் தான் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமரானும் வரத ஆசைப்படுறது தப்பாங்க. இல்ல கட்டிய தமிழர் சொல்லல இல்லங்க. அப்ப அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில ஒரு சார்பா ஒரு இயக்கத்தோட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது இயக்கத்தோட பேரையும் சொல்லலையே. அது ஒரு வேட்டி கட்டிய தமிழன்னு சொன்னா தப்பா? அதாவது இது வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது. ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தர் இருக்காரு, அப்போ ஒரு வேஷ்டி கட்டிய தமிழன் அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு நீங்க இந்த பிரச்சனையை எழுப்பினதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவர் அந்த விஷயத்தை பேசினதுனால தான் விஸ்வரூபம் படத்திற்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு அப்போ பேசப்பட்டது. அது வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணினதுனால வந்தது. அதனால் நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கொடுத்த பதில்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறது அதைத்தான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தையே நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அப்புறம் அவரும் அரிசி சாப்பாடு சாப்பிட்றாரு, நாங்களும் அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லாமே ஒன்று. நீங்க எல்லாமே அன்ஈக்குவல் கம்பேரிசன்ஸ்ல தான் ஒரு கருத்துன்னு வருகிற பொழுது அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் எப்படி கம்பேர் பண்ணி சொல்றீங்க? அவங்க ஒண்ணா செயல்படுறாங்க எப்படி சொல்றீங்க? நாங்க வந்து எல்லாரும் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. இல்ல அப்படி இல்ல. அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துங்கிறது ஒரு விமர்சனம் வருகிற பொழுது நீங்கள் அந்த விமர்சனத்துக்குரிய பதிலை மட்டும் சொல்லுங்கள். கமலஹாசனுடைய கருத்துல நாங்க உடன்படல, அதுக்கு ஆதாரம் கொடு, அதோட நிற்பாட்டுங்க. அதை தாண்டி அந்த பர்சனல் அட்டாக்ஸ், உரிமையில பேசுறது, கைது செய்யணுங்கிறது, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வேண்டாங்கிறது தான். அதே மாதிரி இப்ப மக்களுடைய கருத்துக்களை இன்னொன்னு என்ன இருக்குதுன்னா, இப்ப பல இந்த சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு இந்த பிக் பாஸ் நடத்துறவர் விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்குது. யாராவது ஒரு விவசாய குடும்பத்துல போய் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு அமைச்சரை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய, ஒரு வங்கி அதிகாரிய கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நடத்தினா அவர் பொதுமக்களுக்காக கருத்து சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பணம் சம்பாதிப்பதற்கு இல்ல. நான் கேக்குறேன், அவர் ஒரு தனிப்பட்ட நபரா என்ன நிகழ்ச்சிகள் பண்றாருங்கறத ஒரு தனியார் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா அரசை விமர்சிப்பதற்கு திரு கமலஹாசன் அவர்களுக்கு உரிமை இல்ல. உரிமை இல்லை, அதுதான் விஷயம். அரசை விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. அவருக்கு உரிமை இல்லைன்னு யாருமே சொல்லல. ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனால் இந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுகிற பொழுது ஒரு கண்ணியத்தோடு கேள்விக்குரிய பதிலை மட்டும் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, திரு கமலஹாசன் அவர்கள் மீது வழக்கு தொடருவோம், அவர் ஆதாரம் இல்லாம சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை அமைச்சர்கள்லாம் சொல்லி வராங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன கேள்வி எழுப்புறாரு, நான் திரு கமலஹாசன் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊழல் நடக்கிற ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆதாரங்களோட சிடி எல்லாம் காமிச்சிருக்கேன், நான் ஊடகங்கள்ல பேசியிருக்கேன், என் மீது ஏன் வழக்கு தொடரவில்லைன்னு கேட்கிறார். நீங்க ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் வேண்டாம், யாராவது இன்னைக்கு எங்க அம்மாவுடைய அரசை எதிர்த்து பேசினாலும் அடுத்த நிமிஷம் சால்வை போட்டு பொக்கே கொடுக்க திமுக தயாரா இருக்கிறாங்க. நீங்க அவர் செலிபிரிட்டி பேசும்போது விட்டு வரா ஸ்டாலின்? யார் பேசினாலுமே எங்களுக்கு எதிர்க்க பேசினா அடுத்த நிமிஷம் கட்டிப்பிடிச்சு கொடுக்கல திமுக இருக்கு. திரு கமலஹாசனே பேசும்போது நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. ரெண்டாவது கஸ்தூரி சகோதரி சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஓட்டு போடுற காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களை கேட்க மாட்டேங்கிறீங்க, காசு வாங்கிட்டு நடிக்கிறவங்க கேட்குறீங்க. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்கள் சினிமாவிலையும் தனியார் நிகழ்ச்சியிலையும் தயவு செய்து ஏழை மக்களோட கம்பேர் பண்ணாதீங்க. காசுக்காக ஓட்டு போடுறாங்கன்னு ஜனங்களை கேவலப்படுத்தாதீங்க. காசுக்காக ஓட்டு போடுறாங்கன்னா ஒரே கட்சி ஆட்சியில ஜனங்களை கேவலப்படுத்தல. ஓட்டுக்காக காசு குடுக்குறாங்கன்னா அரசியல் கட்சியில குடுக்குறது வாங்க அப்படின்னு அவங்க வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க தானங்க அர்த்தம். குடுக்குறது ஓட்டு போடுறது குடுக்குறதுன்னா அவங்க வாங்க மாட்டாங்கல்லங்க. அவங்க யாரும் வீடு தேடி வந்து கேட்கல. ஓட்டு போடுறது ஜனங்க கிடையாதுங்க. ஜனங்களுக்கு மனசு பிடிக்கணுங்க. அவங்க போய் ஒரு கேண்டிடேட் நின்னோம்னா பணத்துக்காக மட்டும் தான் ஓட்டு போட்டோம்னா பல கட்சிகள் ஒரே கட்சி ஆட்சியில இருந்திருக்கலாம். ஏன் கொடுக்கணும் அரசியல் கட்சிகள்? ஏன் கொடுக்கணும்? நீங்க சொல்றது போல மக்கள் வந்து கேண்டிடேட்டை பார்த்து மனசுக்கு பிடிச்சாதான் ஓட்டு போடுறாங்கன்னா ஏன் கையெழுமா பிடிச்சிருக்கீங்களா? காவல்துறை பிடிச்சிருக்காங்க, தேர்தல் ஆணையம் பிடிச்சிருக்காங்க. தேர்தலே ஒரு தேர்தல் சொல்றதுக்காக படிச்சு ஒரு கேசட்டை கொண்டு பாக்கெட்ல இருந்து பணமும் வரும் கையும் வரும், அவ்வளவுதான். அவர் எந்த கட்சின்னு கேட்டா இந்த கட்சி அந்த கட்சின்னு அந்த கட்சி இந்த கட்சின்னு பொதுமக்கள் நேரடியாக சொல்லல. நான் எல்லா கட்சிகளையும் சொல்றேன், பொதுவாவே சொல்றேன். ஓட்டு போட்டு காசு கொடுத்து ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. நிறுத்துருங்க, நடக்கிறது. பொதுமக்களை கொச்சப்படுத்தாதீங்க. நான் கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்காதீங்க. பொதுமக்களை யாரும் கொச்சப்படுத்தல, அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்கல.
கேட்கலாம்ல. நீங்க அரசியல் கட்சிகள் கொடுக்கறாங்க, அதுக்கு அடுத்த என்ன மக்கள் வாங்கிக்கிறாங்க. அதாவது ஜெயிக்கிற கட்சி தோக்கற கட்சி சொல்லுவாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. என் கேள்விக்கு நடிகர்கள் சம்பளத்தையும் ஏழை மக்களையும் கம்பேர் பண்ண வேண்டாம். கேள்விக்கு நான் பதில் கிடைக்க தேட நினைக்கிறேன். அதாவதுங்க இப்ப வழக்கு தொடர போவது வழக்கு இவர் கமலஹாசன் மீது நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று அமைச்சர்கள் சொல்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் மேல ஏன் தொடரல அவரே கேட்கிறார். இது எங்களுக்கு பட்டவர்த்தனமா நேர் எதிர்க்கட்சி, திமுகவும் அண்ணா திமுகவும் காலங்காலமா எதிர்க்கட்சி, காலங்காலமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மாவும் தலைவரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்களுடைய திமுக என்பது அவர் அரசியல் ரீதியா வந்து பேசிட்டுங்க. வேண்டாம் சொல்ல திரு கமலஹாசன் 30 நிமிஷம் பிரஸ் மீட்ல 30 செகண்ட் இந்த வார்த்தையை சொல்லிருப்பாரு. அதற்கு வழக்கு தொடர போறீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ஆதாரங்களை கொடுக்கிறாரு, தினமும் ஊடகங்கள்ல பேசுறாரு, தினமும் இந்த ஊழல் புகார்களை சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். அதுதான் சொல்றேன், வழக்கு தொடர்ந்தால் அந்த விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டுவிடும். அரசியல் ரீதியாக இந்த போராட்டம் காலம் காலமாக புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சது நடக்குது. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் திரு கமலஹாசன் அவர்கள் அரசியல் கால், அதாவது எங்கள் அண்ணா என்னிடம் ஆதாரம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவர் நீங்க ஸ்டாலின் எங்களையும் நீங்க திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட என்ன கேக்குறீங்க? ஆதாரம் என்ன காட்டுங்கன்னு கேக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட இருக்குன்றாரு. நீங்க அவர் மேல வழக்கு ஒரு அவர் மேல வழக்கு போடுறீங்க. மூன் டிவி எடுத்து கொடுத்தத டைம்ஸ் நோல ஒளிபரப்புனாங்க. அதே கேசட் அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. வழக்கு கோர்ட்ல இருந்து நிரூபிட்டு அதை தான் நாங்களும் சொல்றோம். ஸ்டாலினுக்கு அதே பதில தான சொல்றோம். அவர் மீது வழக்கு தொடரவில்லையே. அவரே சொல்றாரு என் மேல வழக்கு ஆல்ரெடி கோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அவரே வழக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க சந்திச்சிட்டு இருக்கோங்க. இந்த கேசட்ல இருக்கிறது என்னங்கறது இத்தனைக்கு அவங்க அணியினுடைய எம்எல்ஏ பேசின கேசட் தான் அது. அம்மா அணியில புரட்சித் தலைவி அம்மா அணியோட கேசட் தான் அது. ஆல்ரெடி கோர்ட் பல வழக்குகள் கோர்ட்ல திமுக போட்டது இருக்கு. சந்திச்சிட்டு தான் இருக்கும். வழக்குகளே இல்லையா? அண்ணா திமுக குட்கா விவகாரத்துல எழுப்பியிருக்காரு, கூத்தூர் விவகாரத்துல எழுப்பியிருக்காரு. சொல்றேன் அசோகா, வழக்கு இருக்கே. எல்லா குட்கால என்ன விசாரணை ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு? ஏன் முதலமைச்சர் பேசலையா? முதலமைச்சர் சொல்லலையா? சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்லலையா? நாங்கள் இது வந்து பொய்யானது நிரூபிக்க தயார்னு சொல்லலையா? நாங்கள் திரு கமலஹாசன் என்ன கேட்கிறோம்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஒரே மாதிரி விமர்சனம் பண்ணீங்கன்னா அதிமுக கேட்க போறதில்ல. ரஜினி சார் மாதிரி சிஸ்டம் செட்டில் யார சொன்னாருன்னு தெரியல. தனிப்பட்ட முறையில் அதிமுக சொல்லியிருந்தா பதில் சொல்லியிருப்போம். திரு கமலஹாசன் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அதிமுக அம்மாவுடைய ஆட்சியை டார்கெட் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதற்காக தான் நாங்க பேசிட்டோம். நீங்க சொன்னீங்க இல்ல, சொல்ற மாதிரி செலக்டிவா இருக்கும்பொழுது அந்த கேள்வி வரத்தான் வரும். அதுக்கு திரு கமலஹாசன் பதில் சொல்லிதான். நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்க, உங்க தலைவர் வந்து ரஜினிகாந்த் கேட்டார். ரஜினிகாந்த் வந்து 96லயே அந்த திமுக அண்ணா காங்கிரஸ் அலையன்ஸுக்கு பேசுறாரு, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியும். அவர் வந்து பொலிட்டிக்கலாகவும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கிறார். அப்பப்போ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எலெக்ஷன்ஸ் அப்பெல்லாம் எடுக்கிறார். அதனால ரஜினிகாந்தை நீங்க கேட்டீங்களாங்கிற கேள்வி வராது. இங்க செலக்டிவா எடுக்கும் பொழுது பிரச்சனை வருது. அவருக்கு பிரச்சனை வரும்பொழுது எடுக்கிறாரு கமலஹாசன்கிறதா எங்களுடைய தலைவர் சொன்ன. தலைவர் பத்தி ஏன் இப்படி சொன்னார், ரஜினிகாந்த் ஏன் கேட்கலன்னு சொன்னீங்கல்ல. ரஜினிகாந்தோட ஸ்டாண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 20 இயர்ஸா பாருங்க, இவரோட ஸ்டாண்ட பாருங்க. அதனால தான் அப்படி விமர்சனங்கள் வருது. அவங்க சொன்னது சுட்டி காட்டுன மாதிரி அவங்க திரைத்துறையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் தீர்க்கட்டும் சொன்னதால தான். அப்படி பார்த்தா நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவத்துறையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு தான் வந்து அரசியலுக்கு வர முடியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லல, அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. ஆனால் நீ இவர் கேட்க வரும்பொழுது, அரசியலை பற்றி பேச வரும்பொழுது செலக்டிவா பேசுகிறார். இந்த இவங்க சுட்டி காட்டுனதுக்கு நிச்சயமா உண்மை இல்லாம இருக்க முடியுமா? நீங்க திராவிட முன்னேற்ற லீனியன்ட்டா அவர் பேசுறதெல்லாம் நம்ம பல நேரங்களில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது பல நேரம். அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க கூடாது நான் சொல்ல வரேன். தூய்மை இந்தியா திட்டத்தை பாராட்டி பேசுறாரு. பிரதமர் அவர் இன்வால்வ். நீங்க வந்து பிரதமரையோ பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கமலஹாசன் பேசினாலும் கூட பிரதமர் அவரையும் இன்க்ளூசிவா இருக்கணும், அவரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தான் அந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் அவரை இங்க ஒரு அம்பாசிடரா போட்டார். இப்ப கூட சொல்றேன், அவர் பிஜேபி விமர்சனம் பண்றதுன்னா அவருக்கு ரைட் இருக்கு. எங்க கட்சியை ஆதரிச்சு தான் பேசணும் நான் சொல்ல வரல. ஆனால் நீங்க எடுக்கிற அந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் ஒரு சார்பா இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அமர் அரசியல் பண்ணக்கூடாது. நான் திமுக ஆதரவாக தான் இருக்கேன்னு சொன்னா யார் என்ன செய்ய போறாங்க? யாரும் ஒன்றும் சொல்ல போறது. அவருக்கு ரைட் இருக்கு. காங்கிரஸ்க்கு ஆதரவாகவோ திமுக ஆதரவோ அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவருடைய உரிமை எடுத்துட்டு போட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பின்னாடி சில விளம்பரங்களுக்காக இருப்பதா போல தெரியுது. சீமிங்லி அப்படி இருக்கு. அதைத்தான் சொல்றமே தவிர அவர் அரசியல் பேச வேண்டாம்னு சொல்ல. அதனால கமல் ரஜினி எல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்ற கேள்வி நீங்க எங்களுடைய தலைவர் பேசினதா நீங்க சொன்னீங்க.
ரஜினிகாந்தோட பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நேரடியான அரசியல் அவர் பார்த்துருக்கிறோம். நம்ம அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். இப்போ அமைச்சர்லாம் சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களான்னா, ஜெயலலிதா இருந்தா அப்போ ஜெயலலிதா நீங்க வில்லியா கொண்டு போறீங்களா, என்ன கொண்டு போறீங்க, இருந்தா பேசக்கூடாது. அப்போ இருந்தா செய்வாங்களான்னு சில நேரத்தில் இவங்க கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் எப்படி அம்மா இருக்கும்போது இவங்க எல்லாம் 2015 நேரடியான தாக்குதல் இல்ல. அம்மா ஆட்சியில ஊழல் இருக்குன்னு பேசினாரா? என் வரிப்பணம் எங்கே செல்கிறதுன்னு கேட்டாரு. என் வரிப்பணம் எங்கே செல்கிறதுன்னு கேட்டாரு. அரசு செய்ய வேண்டிய நிவாரண பணியை நான் ஏன் செய்யணும்னு கேட்டாரு. அரசு ரீதியாக அவர் கேள்வி கேட்டற இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது கேட்டாரு. இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் வேலை செய்யல. இன்னைக்கு தனிப்பட்ட ஏன் போய் எல்லாரையும் காப்பாத்தறீங்க கேக்குறாங்க. இன்னைக்கு அதிமுக அட்டாக் பண்ணனும்ங்கிறதுக்காகவே பண்றாரு. அன்னைக்கு மழை வெள்ளத்துல எல்லாரும் தான் பேசுறாங்க. அது உங்களுடைய பார்வை. நான் சாமானிய திரு உபேதுல்லா அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன் இந்த விவகாரத்துல. கோ ஹெட் சார். இல்ல அதாவது இப்ப கஸ்தூரி அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் கமலஹாசனை வச்சு விளம்பரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இப்போ கமல் சொல்லுவாரா, நான் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலை, என்னை வச்சு தான் அந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரம், நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அவர் எந்த நிகழ்ச்சியை செய்யணுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அதாவது அரசாங்கத்தின் மீது அவர் குறை அவர் சொல்லும்போது, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்தின் மீது ஒரு குறை அவர் சொல்லும்போது அது விளம்பரமாக பார்க்கப்படுகிறது. ஆனா அவருடைய தனிப்பட்ட தொழில் அவர் என்ன செய்யணும்னு நம்ம டிக்டேட் பண்ண முடியுமா? இல்லை நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. அதனால தான் அவர் வந்து ஒரு அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்க வந்து இதை தீர்மானிக்குது. இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்க வந்து தீர்மானிக்குது. அவர் முடிச்சிட்டு நான் வரேன், உங்களோட பதிலுக்கு வரேன். எஸ் திரு உபேதுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது அவர் எப்பவுமே இந்த விஷயங்கள் வந்து சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்துல, ஏன்னா அவங்க தெளிவா சொன்னாங்க இவரை வச்சு தான் நிகழ்ச்சிக்கு விளம்பரம் அப்படின்றாங்க. அப்ப விளம்பரம் தேடுறதுக்கு தான் அவர் பேசினாருன்னு நான் சொல்றேன். இல்ல அது அரசியல் ரீதியாகவோ நடிகர்கள் கருத்து சொல்லக்கூடாதா? ஜல்லிக்கட்டு சமயத்துல அவர் குரல் கொடுத்திருந்தாரு, வெள்ள சமயத்துல அவர் குரல் கொடுத்திருந்தாரு. அப்போல்லாம் வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆனதா, நிகழ்ச்சி நடத்திட்டு இல்ல இல்ல அதாவது அதுதான் இப்ப ஏன் சொல்றாரு, சரி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சொல்லட்டும், இல்ல நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவருக்கு வந்து சிஸ்டம் சரியில்லைங்கிறது தெரியாதா? இல்ல இல்ல திரு உபேதுல்லா, அவர் அந்த சமயத்துல பேசவே கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு கேக் ஆர்டர் போட முடியுமான்னு நான் கேக்குறேன். அவர் முன்னாடியும் பேசியிருக்கிறாரு, பின்னாடியும் பேசுவாரு. இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சமயத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு நான் கேக்குறேன். அவர் பேசவும் பேசியிருக்க மாட்டாரு. அவர் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல இல்ல நான் இங்க பாருங்க, திருப்பி பாருங்களேன், அவர் வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல. யாருக்குமே ஜனநாயக நாட்டுல விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் பேசுனது விளம்பரம் தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்க சூழ்நிலையை பாருங்க, அவருடைய நோக்கத்தை பாருங்க. ஓகே, நான் அதே உங்களோட கேள்வி புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா புரியுது. அதான் மற்ற நேரங்கள்ல அவர் பேசியதை நீங்க அப்படி பார்க்கல, ஆனா இப்போ அவர் பேசுறதை நீங்க விளம்பரமா பாக்குறீங்க. இதுதான் உங்களுடைய பார்வை இல்லையா? ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மறைமுகமான விளம்பரம் தேவைப்படுது. அது நேர்மறையோ எதிர்மறையோ அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம், அதுக்கு அவர் விளம்பரப்படுத்துறதுக்கு இப்படி பல சித்து வேலைகளை செய்யறாரு. அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா, இறுதியான பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். கஸ்தூரி நீங்க பதிலளிக்க விரும்புங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஒரு 2 வாரமா வழங்கிட்டு இருந்த போது டெய்லி போய் அதை பத்தி அதற்கான வியாபார நோக்கிலான எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே அவர் கொண்டு வந்து சொல்லல. பிரஸ்ஸை கூப்பிட்டு வாங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லல. இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு சர்ச்சையாகி இவரை கைது செய்யணும், உள்ள இருக்கிறவங்களை எல்லாத்தையும் உள்ளே போடணும் அப்படின்னு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு சமூக ரீதியான ஒரு அமைப்பு போக போய் தான் அது சர்ச்சையா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் தான் அவர் கொடுத்தார். ஸோ சூழ்நிலையை பார்க்கணும்னு சொல்லும் போது சூழ்நிலையே அதுதான். அவரை தேடி பிரஸ் போனாங்களே தவிர மீடியாவை தேடி அவர் போய் வாங்க நான் பேசுறேன்னு சொல்லலை. நம்பர் 1. 2வது, அந்த நிகழ்ச்சியில உண்மையான விளம்பரம் தேடணும்னா அவர் இப்ப தயாரிப்புல நிலுவையில இருக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி எவ்வளவோ பேசியிருக்கலாங்க. அவர் ஒரு படம் தயாரிப்பாளரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே. அரசியல் சூழ்நிலையை பத்தி கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை, எக்ஸாக்டா கரப்ஷனுங்கிற ஒரே ஒரு சொல்லுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை. ஆனா எல்லா துறைகளிலும் ஊழல் அப்படின்னு அடிச்சு அவர் சொல்லும் போது அதற்கான ஆதாரங்களையும் காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு சமூகத்துல முக்கியமான மனிதரா
நீங்க இப்படியே ஆதாரம் கொடுன்னு சொன்னா ஆதாரம் இன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்லாம் கிடையாது கொடுக்கறதுக்கு. அப்ப கொடுக்கலாம், சின்னதோ பெருசோ, கடினம் இல்லைன்னா கொடுக்கலாம்ல, சின்னதோ பெருசோ. பட் அவர் அத ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு இப்ப வா இதை எனக்கு நிரூபி அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஒரு எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது போதுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறதுங்கிறது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு இல்லையா? நேரடியான குற்றச்சாட்டுங்கிறத விட அவருடைய ஆதங்கத்தை வருத்தத்தை என்ன கேட்டா நானும் தாங்க காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவேன். உடனே காலம் கெட்டு சிஸ்டம் சரியில்லை, அதான் காலம் கெட்டு போச்சு, சிஸ்டம் சரியில்லை இப்படி சொல்றது வேற. இது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதுல எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறதுன்னு சொல்லும் போது ஸ்பெசிபிக் ஆயிருது இல்லையா? அது ஸ்பெசிபிக்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னு சொல்லும் போது அது இந்த ஆட்சியில தான் ஆரம்பிச்சது, இந்த ஆட்சியால் ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா ஸ்பெசிபிக்கா இருந்திருக்கும். எத்தனையோ வருஷமா ஊழல் போய்கிட்டே இருக்கு, இன்னைக்கு மொத்தமா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இத இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியே சொன்னது மீடியா வெளிச்சம் அவர் மேல படுது அப்படிங்கிற காரணத்தினாலதான். ஏன் நான் சாதாரண மக்கள் இதை பேசுறதே இல்லையா? எல்லார் பேச்சும் டெய்லி நம்ம நியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கமல் சொன்னதை பத்தி எனக்கு திமுகவால தெரியாது. இன்னைக்கு கமல் சொன்னது எனக்கு அமைச்சர்கள் 3 பேருடைய பதிலால மட்டும்தான் தெரியும். அப்ப இதுக்கு விளம்பரம் கொடுக்கிறது, விளம்பரம் தேடுறது அவங்களதான் எனக்கு தோணுதே தவிர அவரை தோணல. நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகள், பிரபலமானவர்கள் கருத்துக்கள் சொல்லும்போது, அதுவும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்லும்போது நிச்சயமாக அதற்கான பல்வேறு கோணங்களிலிருந்து எதிர்வினைகள் வருவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. இது விளம்பரமா, ஜனநாயக ரீதியாக சமூக பொறுப்புடன் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறாரா என்று பல்வேறு கோணங்களில் சொல்லப்படுகின்றன. அமைச்சர்கள் அதற்கு ஆற்றிருக்கக்கூடிய எதிர்வினைகள் மீதும் அடுத்த கட்டமாக விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக ஜனநாயக ரீதியான கருத்துக்களை சொல்வதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது என்பதுதான் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அமைச்சர்களின் விஷயமும் அதுவும் கூட சர்ச்சைக்குள்ளா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கான ஆதாரங்கள் வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆதாரங்கள் என்ற விஷயங்களில் அடுத்த கட்டமாக இந்த வாத பிரதிவாதங்கள் நகரப் போகிறதா, இத்தோடு முடிய போகிறதா பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.